இந்த மாதிரி ஸ்லிப்பரை கைட்ட ட்ரை பண்றாரு. இது டான்ஸ் ஸ்டெப்ஸ்னு படத்துல 10 வாட்டி காட்டுறாங்கன்னா ஆமாண்டா நீங்க கத்திய சூவால தடுக்கிறீங்க, ஒட்ட ரூபாவால தடுக்கிறீங்க. இதெல்லாம் ஷூட்டிங் பண்ணும்போது இந்த சீன்லாம் வானா சாருன்னு தட்டின்னு வச்சுங்களேன், நாங்களாவது போச்சிருப்போம். ஐயோ டேய் நந்து, அப்ப பரத் காலை தூக்கி தூக்கி ஆடுவாரு, அது டான்ஸ் ஸ்டெப் இல்லையா? டேய் அது டான்ஸ் ஸ்டெப் நினைச்சு ஹிட் மேல ஹிட் ஐஸ்வர்யாக்கு ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டேன்டா. அந்த பொண்ணு இந்த வாரம் ஜோடி நம்பர் 1ல ஆடுறேன்னு சொல்லிச்சு. ஐஸ்வர்யா இந்த வாரம் நீ சொதப்பிடுவியா? ஐயோ. பழனி படத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. மகாகவி காளிதாஸ், சிவகவி, திருவருட்செல்வர் இந்த படத்துல வந்த மாதிரி பழனி படத்துல தான் படத்தோட பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பாட்டா வந்துட்டு இருக்கு. நம்ம டைரக்டர் என்ன பண்ணிருக்காரு, ஃபர்ஸ்ட் பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. அப்புறம் உட்காந்து யோசிச்சுக்கிறாரு, இந்த பாட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு போது தான் அவருக்கு ஒரு ஐடியா வந்துக்குது. சரி ஒரு ஹீரோயினை போடலாம்னு சொல்லி கஜால் அகர்வாலும் ஒரு ஹீரோயினை போட்டுக்கிறாங்க. அவங்க எப்பெல்லாம் ஹீரோவை பார்த்து ஐ லவ் யூ சொல்றாங்களோ உடனே அந்த பாட்டு, அந்த பாட்டெல்லாம் டே செண்டு நீ பாக்கணுமே, ஐயோ ஹீரோயின் கஜாலுக்கு கண்ணு மூக்கு வாயி எல்லாம் ஒரு பக்கம் அப்படி சாஞ்சி இருக்கு. இந்த மாதிரி சாஞ்சி இருந்தா ராசியா? ஹைவேஸ்ல கூட ஒரு பஸ் சாஞ்சிக்குது, அது என்ன ராசியா? நான் கூட கஜால்னு ஒண்ணு ஒரே குஜாலா இருக்கும் தியேட்டர்ல போய் உக்காந்தா அந்த பொண்ணுக்கு டப்பிங்கும் வரல நடிப்பும் வரல. ஆனா என்ன டான்ஸ் மட்டும் சும்மா நல்லா ஆடுறீங்க மேடம். நீங்க ஜோடி நம்பர் 1ல கலந்துறீங்க, சூர்யாவோட ஆடுங்க. நான் முடியாதா சொல்லுங்க. கஜால பார்த்து பரத் ரொம்பவே பயப்படுறாரு. பாவம் அவங்களுக்காக மாப்பிள்ள எல்லாம் கூட பாக்குறாரா? ஏன்னா அனகொண்டா மாதிரி கழுத்தை நீட்டி நீட்டி பேசினா பரத் பயப்படாம என்னடா பண்ணுவாரு? மேடம் உங்க ஹைட்டுக்கு நம்ம சத்யராஜ் தான் கரெக்டான ஹீரோ. அதாவது எல்லாரும் கண்டுபிடிச்ச கரண்ட்ல நம்ம அயன் பண்ற மாதிரி பரத்தோட நடிச்ச ஹீரோயின சத்யராஜ் அயன் பண்ண போறாரு. சாரி கூட நடிக்க போறாரு. டேய் வண்டு, உன் வாயில உரல வச்சுதான்டா தேய்க்கணும். ஏண்டா பழனி படத்துல ரொம்ப அமைதியா அடக்கமா பிரமாதமா நடிச்சிருக்க குஷ்பு பத்தி ஏதாவது பேசிட்டா? பழனி படத்துல குஷ்பு வர சீன் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ பெட்டி மாதிரி தான் படம் ஓட்டுறாங்களான்ற மாதிரி ஒரே கன்ஃபியூஷன். ஏன் மேடம் இது உங்களுக்கே நியாயமாகுதா? படத்துல எல்லாரும் சொதப்பெல்லாம் நடிச்சுக்கிறாங்க, நீங்க மட்டும் நல்லா நடிச்சு பேரை கத்திக்கிறீங்களா? டேய் கிளைமேக்ஸ்ல குஷ்பு கிட்ட வில்லன் உனக்கு உன் புருஷன் வேணுமா இல்ல உன் தம்பி பரத் வேணுமான்னு கேட்கும்போது எனக்கு பரத் தான் வேணும்னு குஷ்பு சொல்றாங்களே, அந்த சீன் செம்ம சீன். வில்லன் எப்படியாவது போய்ச்சி பாரு, பரத்தை தான் இந்த படத்துக்கு அப்புறம் காப்பாத்தணும்னு குஷ்புக்கு தெரிஞ்சுக்கிது. என்னது உங்களுக்கு? டேய் வண்டு செண்டு, ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கு படம் ஸ்பீடா இருக்கணும். இப்போ பேரரசோட பழைய படம் தர்மபுரி திருப்பதி எல்லாம் எவ்வளவு ஸ்பீடு, அந்த மாதிரி இந்த பழனி படம் கூட நல்லா ஸ்பீடா இருக்கு. டேய் படத்துல வர்ற பஸ் லாரி காரை வச்செல்லாம் சொல்லாதடா, அப்ப லாரிகாரன் சைடு போடுறடா. டேய் வண்டு வால்பையா வாயை மூடுறா. ஏண்டா படம் நல்லா இல்லாமல அந்த 2 பேர் மறுபடியும் படம் பாக்குறாங்க. டேய் பாவாட பண்ணாடி, படத்தோட ஆபரேட்டரும் முறுக்கு சுடுறவரும் திரும்பி பார்த்துதான் ஆகணும், புரியுதா? நண்டு நான் நினைக்கிறேன் பேரண்ட்ஸ் மெட்ராஸுக்கு வந்தாரு அப்போ கொண்டு வந்த கதை தான் பழனியோட கதைன்னு நினைக்கிறேன். என் பக்கத்துல ஒருத்தர் படம் பார்த்திருந்தாரு, அவர் படத்தை பார்த்துட்டு டைரக்டர் என்ன அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொன்னாரா? டேய் வண்டு சும்மா ஓவரா கலாய்க்காத. எந்த படத்துல ஹீரோயின் தாலியை காட்டி தன்னோட புருஷனை ஜாமீன்ல கொண்டு போற சீன் வந்து சொல்லு. ஏண்டா இந்த மாதிரி எல்லாம் சீன் வச்சா ஏன்டா தங்க வர ஏறாது? தாலியை வச்சு கடன் வாங்கலாம், ஜாமீன் கூட வாங்க முடியும். அது என்ன சிபிஐ ஐடி கார்டாடா? சார் மிஸ்டர் ஜீவானந்தத்தை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். அவருக்கு நீங்க யாரு? அவரோட சம்சாரம். ஒரு நிமிஷமா. நீங்க போலாம் சார். பேரரசு ஒரு மசாலா டைரக்டர். அவரே படத்துல என்ன சொல்றாரு, நான் எந்த ஊர் போனாலும் போய்ச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த படம் திருப்பாச்சி, சிவகாசி, தர்மபுரி, திருப்பதி அதெல்லாம் அப்படியே உல்டாவா மாறி கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், சொதப்பல் எல்லாம் தான் டைட்டிலே போடுறாரு. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஜெய் நந்து, எனக்கு ஒரு பயங்கரமான டவுட். பழனி படத்துல எல்லாமே புரிஞ்சுது, ஆனா பழனி படத்தோட போஸ்டர்ல பேரரசு எல்லாத்துலயும் இல்ல இப்படி கை வச்சு நிக்கிறாரு, அதுக்கு என்னடா அர்த்தம்?
14 வாரத்துல நீ கேட்ட கேள்வியிலே இதுதான்டா சிறப்பான கேள்வி. டேய் இதுக்கு நான் பதில் சொல்றேன்டா. தேர் செய்கிறாரே படத்துல மட்டும் கருத்து சொல்ல, போஸ்டர்லயே ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறாரு. அதாவது என்னன்னா, இப்படி கை வச்சுக்கின்னு மூளை இருக்கிறவங்க மட்டும் இந்த பட்டுக்கு வாங்க அப்படின்ற. நீங்க படம் பாத்துக்கீங்க. பாத்துட்ட பிறகு சப்போஸ் உங்களுக்கு துப்பாக்கி இருந்துச்சுன்னா எங்க சுட்டுக்கணும்? இங்க அப்படின்னு மெசேஜ் சொல்றாரா? கரெக்ட் சார்? மொத்தத்துல பழனி படத்தை பத்தி சொல்லணும்னா சொல்லாத சொல்லாத. யோ, யார் நீ? நானும் ஷோ ஆரம்பிச்சிருந்து பாக்குறேன், சும்மா அங்க இங்க குறுக்க. யார் எது சுத்துற அப்படி? என் பேரு திருத்தணி தாலுகா எங்க இருக்கிற? ஓத்ரி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். சரி, எதுக்கு என்ன புலம்பின்னு சுத்துற? அதை ஏன் கேக்குற? பழனி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரவுடிங்க பொண்டாட்டிலாம் என்கிட்ட வந்து தாலியை காட்டி என் புருஷனை ரிலீஸ் பண்ணுங்க சொன்னதுல நானும் ரொம்ப எமோஷன் ஆகி 15 ரவுடிங்க ரிலீஸ் பண்ணிட்டேன். அடப்பாவி. அதுக்கப்புறம் என்னையும் வேலையை விட்டா ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. பேரரசு சார், உங்க எமோஷனல் சீல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. சூப்பர். யோ, நீ பழனி படம் பாத்தியா? பாக்கலையே. அப்ப நீ தப்பிச்ச. கிளம்பு. அரோகரா அரோகரா. மொத்தத்துல பழனி படத்தை பத்தி சொல்லணும்னா, பழைய டப்பால போட்ட ரொம்ப பழைய பஞ்சாமிர்தம்.